ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட். அதாவது இது வந்து ஒரு இரிகேட்டிங் சொல்யூஷன். ஓகேவா? இப்போது இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் தான் வந்துட்டு மோஸ்ட் காமனாக வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன் அண்ட் இட் இஸ் அன் ரெடியூசிங் ஏஜென்ட். இது வந்துட்டு ஒரு கிளியர் ஆர் ஸ்டார் கலர் சொல்யூஷன். ஓகேவா? இப்போ ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது டக்கின்ஸ் தான் 1915 0.5% சோடியம் ஹைப்போக்ளோரைடை வந்துட்டு ஊண்டெல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில். கூலிஸ் தான் 1919 சோடியம் ஹைப்போக்ளோரைடை வந்து எனடான்டிக்ஸில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இப்போ இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆன் அயனைசேஷன் ப்ரொடியூஸ் ஹைப்போக்ளோரிக் ஆசிட் அண்ட் ஹைப்போக்ளோரைட் அயன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சோடியம் ஹைப்போக்ளோரைடை வந்துட்டு நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணனா நமக்கு வந்துட்டு ஹைப்போக்ளோரஸ் ஆசிடும் ஹைப்போக்ளோரைட் அயானும் வந்துட்டு கிடைக்கும். இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட். இந்த ஹைப்போக்ளோரைட் அயான் வந்துட்டு டிஷ்யூ டிசால்விங் ஏஜென்ட். ஓகேவா? இந்த சாஃப்ட் டிஷ்யூ பல்ப்பை டிசால்வ் பண்ணக்கூடிய ஏஜென்ட். இப்போது பாக்டீரியல் டிஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு 2 ஃபேஸஸில் வந்துட்டு நடக்கும். ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பெனிட்ரேஷன் இன்டு தி பாக்டீரியல் செல் வால். அதாவது இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் வந்துட்டு ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் அண்ட் இட் இஸ் நியூட்ரல். ஸோ அதனால் வந்துட்டு பாக்டீரியல் செல்வாலை வந்துட்டு ஈஸியாக பெனிட்ரேட் பண்ணிடும். பெனிட்ரேட் பண்ணதுக்கப்புறம் கெமிக்கல் காம்பினேஷன் வித் தி புரோட்டோபிளாசம் ஆஃப் தி பாக்டீரியல் செல் அண்ட் டிஸ்ட்ரப்ஷன் ஆஃப் தி டிஎன்ஏ சிந்தசிஸ். புரோட்டோபிளாசம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸு. இது வந்து நியூக்ளியஸ் ஆர்கனல்ஸ் எல்லாம் வந்துட்டு சரௌண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது கூட போயிட்டு கம்பைன் ஆகிட்டு டிஎன்ஏ டிஸ்ட்ரப்ஷனை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதனால தான் வந்துட்டு பாக்டீரியா வந்துட்டு டெட் ஆகிடும். ஓகேவா? இப்போ அக்கார்டிங் டு எஸ்ட்ரெல்லா எட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் வந்துட்டு 5 விஷயத்தினால நடக்கும். ஒன்று வந்துட்டு சஃபோரிஃபிகேஷன் ரியாக்ஷன், அமினோ ஆசிட் நியூட்ரலைசேஷன், ஹைப்போக்ளோரிக் ஆசிட் ஃபார்மேஷன், குளோரமினேஷன் ரியாக்ஷன், ஹை ஆல்கலைன் பிஹெச், மோர் தென் லெவல். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷன்னா வந்துட்டு இதோட டார்கெட் வந்துட்டு பல்ப்பு தான். ஓகேவா? இப்போ இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்துட்டு ரியாக்ட் விட்டு ஃபேட்டி ஆசிட் ப்ரெசென்ட் இந்த பல்ப் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிடோட வந்துட்டு ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்துட்டு ஃபேட் எல்லாமே வந்துட்டு ஒரு சோப்லெக் ஸ்ட்ரக்சர் மாதிரி மாறிடும். ஸோ இந்த சோப்லெக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா செல் மெம்பரேன் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிடும், டிஷ்யூ வந்துட்டு சாஃப்டன் ஆகிடும். ஸோ அப்புறம் வந்துட்டு பல்ப் வந்து டிசால்வ் ஆகிடும். ஓகேவா? இப்போ தான் ஃபேட் இந்த பல்ப் ரியாக்ட் வித் சோடியம் ஹைப்போக்ளோரைட் நமக்கு வந்து சோப் அண்ட் கிளிசரால் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்துட்டு அந்த டிஷ்யூலாம் சாஃப்டன் பண்ணி டிசால்வ் பண்ணிடும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு சஃபானிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அமினோ ஆசிட் நியூட்ரலைசேஷன். இதோட டார்கெட்டுமே வந்துட்டு பல்ப் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்துட்டு ரியாக்ட் வித் அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் தி பல்ப்பில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரியாக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வாட்டர் அண்ட் சால்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒரு டிஷ்யூவோட மெயின் இன்டெகிரிட்டியே வந்துட்டு ப்ரோட்டீன் தான். அந்த ப்ரோட்டீனே பிரேக் டவுன் ஆகிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ ஈஸியாக வந்துட்டு நமக்கு டிஷ்யூ டிசொல்யூஷன் வந்துட்டு நடக்கும். ஓகேவா? அதான் சொல்லியிருப்பாங்க. ப்ரோட்டீன் வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைடோட ரியாக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகிடும், ஈஸியாக டிசொல்யூஷன் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போக்ளோரிக் ஆசிட் ஃபார்மேஷன். இதோட ஆக்ஷன் வந்து பார்க்கும்போது டார்கெட் வந்து போத் பல்ப்பும் சரி பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். தென் வந்துட்டு டிசொல்யூஷனுமே நடக்கும். ஸோ வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு நமக்கு ஹைப்போக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த ஃபார்ம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆசிட் வந்து கண்டினியூ வந்துட்டு பாக்டீரியா வந்துட்டு டிஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கானிக் டிஷ்யூ எல்லாத்தையுமே வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ ப்ரைமரி எஃபெக்ட் வந்துட்டு இந்த ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி தான். செகண்டரியாக தான் வந்துட்டு இந்த ஆர்கானிக் டிஷ்யூலாம் வந்துட்டு ஆக்சிடைஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு குளோரமினேஷன் ரியாக்ஷன். இதோட டார்கெட்டும் வந்துட்டு பாக்டீரியா தான். அதாவது குளோரின் ரியாக்ட் வித் ப்ரோட்டீன். ஓகே, குளோரின் வந்து ப்ரோட்டீனோட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு குளோரமைன் வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும். இந்த குளோரமைன் வந்துட்டு பாக்டீரியாவுக்கு வந்து ரொம்ப டாக்ஸிக். ஓகேவா? அதனால் வந்து பாக்டீரியா வந்துட்டு ஈஸியாக டெட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஹை ஆல்கலைன் பிஹெச் வந்துட்டு மோர் தென் லெவல். அதாவது பிஹெச் அதிகமாக இருந்துச்சுன்னா பேசிக். ஓகேவா? இப்போது சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸு. ஸோ இது என்ன பண்ணுன்னா பாக்டீரியல் என்சைம் எல்லாம் வந்துட்டு டேமேஜ் பண்ணிடும். ஓகேவா? அதனால் வந்துட்டு பாக்டீரியா ஈஸியாக வந்துட்டு டெட் ஆகிடும். ஓகேவா? தென் வந்துட்டு டிஷ்யூ டிசொல்யூஷனுமே வந்துட்டு பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று வந்து டிஷ்யூ டிசொல்யூஷன் எபிலிட்டி. இப்போ கான்சன்ட்ரேஷன் பார்க்கும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேஷனுன்றது ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? இப்போ டியூரிங் க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங் அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இரிகன்ட் வந்து லூப்ரிகண்ட்டாகவும் இருக்கணும், பல்ப் டிசால்வராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைட் பொறுத்த வரைக்கும் லூப்ரிகண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும், பல்ப் டிசால்வ் பண்ணும், ஆன்டி
மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியும் இருக்கும். ஓகேவா? இப்போ மோஸ்ட் அக்செப்டபிள் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 0.5லேருந்து 5.2% தான். இதில் இந்த 5.2% தான் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது வீக்காக இருக்கும், பட் சேஃப். எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் காஸ் பண்ணாது. இதுவே கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் டாக்ஸிக். ஓகேவா? ஸோ மோஸ்ட் காமனாக நம்ம எம்ப்ளாய் பண்ணுறது வந்துட்டு 2.5% தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து லெஸ் டாக்ஸிசிட்டி, பட் சேஃபாக இருக்கும். ஸோ அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது நம்ம வால்யூமையும் எக்ஸ்போஷர் டைமையும் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணோம் டு இன்க்ரீசஸ் தி எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் தி இரிகெண்ட். நெக்ஸ்ட் வந்து டிஷ்யூ டிசால்விங் எபிலிட்டி. இப்போ சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்துட்டு பல்ப்பை வந்துட்டு கம்ப்ளீட்டாக எவ்வளோ நேரத்தில் டிசால்வ் பண்ணால் 20 மினிட்ஸ்லேருந்து 2 ஹார்ஸ்க்குள்ளே டிசால்வ் பண்ணிடும். இதுவே வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைடுக்கு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இரிகெண்ட் எல்லாமே அட்லீஸ்ட் 24 ஹவர்ஸ் ஆச்சும் எடுத்துக்குது அந்த பல்ப்பை கம்ப்ளீட்டாக டிசால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்ன தான் டிசால்வ் பண்ணாலும் சோடியம் ஹைப்போக்ளோரைடு வந்துட்டு லெஸ் எஃபெக்டிவ் இன் நேரோ கெனால்ஸ் தென் ஒயிட் கெனால்ஸ். நேரோ கெனால்ஸாக இருந்துச்சுன்னா அப்போ வந்துட்டு அதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து குறையுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் வந்துட்டு பல்ப் டிசால்விங் எபிலிட்டி ஆஃப் இரிகெண்ட் இஸ் யூஸ்ஃபுல் இன் இன்ஆக்சசபிள் ஏரியா ஆஃப் ரூட் கெனால். ஸோ நம்ம எதுக்கு பல்ப் டிசால்விங் ஏஜென்ட் யூஸ் பண்ணோம்னா, நம்ம வந்து மெக்கானிக்கலாக வந்துட்டு ஒரு இடத்த க்ளீன் பண்ண முடியாத இருக்கும்போது தான் வந்துட்டு இந்த மாதிரி பல்ப் டிசால்விங் ஏஜென்ட்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்டாக அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஏரியா என்னென்னா இஸ்துமஸ், ஷீ ஷேப்டு கெனால், இங்கெல்லாம் நம்மளால் ப்ராப்பராக வந்துட்டு மெக்கானிக்கலாக க்ளீன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைடோட எஃபிகசியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது. எதுக்கு எஃபிகசி இன்க்ரீஸ் பண்ணணும்? நம்ம மோஸ்ட்டாக வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், லோ கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணணும், அதோட எஃபிகசி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தோம், வால்யூமை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்போஷர் டைமை இன்க்ரீஸ் பண்ணணும், அண்ட் வார்மிங் தி இரிகெண்ட்டை வந்து லைட்டாக வார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அல்ட்ராசோனிக் ஆக்டிவேஷன் ஆஃப் த இரிகெண்ட். ஸோ வந்து அல்ட்ராசோனிக் வச்சு நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எஃபெக்டிவ்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு ஈஸியாக ரீச் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராபேக் ஆஃப் தி சோடியம் ஹைப்போக்ளோரைட். சோடியம் ஹைப்போக்ளோரைட் யூஸ் பண்ணுறதுனால மெயினாக 4 ட்ராபேக் இருக்குது. ஒன்று வந்துட்டு இஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் எக்ஸ்ட்ரூட் பியாண்ட் த அப்பெக்ஸை தாண்டி போயிடுச்சுன்னா அவள் பேஷண்ட்டுக்கு வந்து டக்குன்னு சிவியராக பெயின் இருக்கும், அந்த இடத்துல ஸ்வெல்லிங் வந்துடும், டிஷ்யூ நெக்ரோசிஸ், டிஸ்கலரேஷன் ஆஃப் த ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த கண்டிஷனை தான் வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கண்டிஷன், இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு டென்டிஸ்ட் எல்லாருமே லோ கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுறாங்க, 0.5லேருந்து 2.5 வரைக்கும். அதுக்கப்புறம் டஸ் நாட் ரிமூவ் தி இன்ஆர்கானிக் ஸ்மியர் லேயர். நம்ம இது வந்து ஆர்கானிக் தான் ரிமூவ் பண்ணணும்னு பார்த்தோம், பட் இன்ஆர்கானிக் ஸ்மியர் லேயர்லாம் வந்துட்டு இந்த இரிகெண்ட் வந்து ரிமூவ் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து அன்பிளசன்ட் டேஸ்ட் வந்துட்டு நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட். இது வந்துட்டு நம்ம ஒரு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் தான் வைக்கணும், அவே ஃப்ரம் சன்லைட்டில் தான் வைக்கணும். ஸோ அதனால் ஸ்டோரேஜ் ரெக்யர்மெண்ட் இருக்கிறது ஒரு ட்ராபேக் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா 5.25% தான் வந்துட்டு மோஸ்ட் எஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? அதை யூஸ் பண்ணால் வந்துட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கும். இதுவே 1 to 3% ஆஃப் சோடியம் ஹைப்போக்ளோரைட் இஸ் பெனிஃபிஷியல் ஆஸ் அ ஒர்க்கிங் சொல்யூஷன். அதாவது நம்ம க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங் பண்ணும்போது நம்ம வந்து இரிகெண்ட் யூஸ் பண்ணுவோம், எதுக்கு, லூப்ரிகேஷனுக்காக. ஸோ அப்போ வந்துட்டு 1 to 3% வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து குளோரின் அயான் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு அன்ஸ்டேபிள் அண்ட் கெட் கன்ஸ்யூம் ரேப்பிட்லி. அதாவது 2 நிமிஷத்துலேயே வந்துட்டு அது இது கூடயாச்சும் போயிட்டு ரியாக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு ரெப்ளனிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் டு இன்க்ரீஸ் த எஃபெக்டிவ்னஸ். ஓகேவா? இப்போ சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்துட்டு இரிகேட்டிங் நீடில் இஸ் பாசிவ்லி பிளேஸ் இன் தி அபிக்கல் தேர்ட் ஆஃப் தி ரூட் கேனால். அதாவது எப்பயுமே நம்ம சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த சிரிஞ்சில் இருக்கக்கூடிய நீடில் வந்துட்டு பாசிவாக தான் வந்துட்டு பிளேஸ் ஆகிருக்கணும். பாசிவான என்னென்னா அந்த ரூட் கெனால்குள்ளே அந்த நீடில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரணும், அது வந்து பாசிவ். ஆக்டிவ்னா வந்துட்டு கொஞ்சம் மாதிரி ஒரு டைட்டாக போயிட்டு வரது தான் ஆக்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒருவேளை சோடியம் ஹைப்போக்ளோரைட் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா உடனே வந்துட்டு பேஷண்ட்டுக்கு அனால்ஜெசிக் கொடுக்கணும், அந்த பெயின் இருக்கிறதுனால. தென் வந்துட்டு அந்த கெனாலை வந்துட்டு சலைன் வச்சு வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இது 2 தான் வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரிக் ஆசிட் நடந்துச்சுன்னா வந்து பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்துட்டு மோட் ஆஃப் டெலிவரி பார்க்கும்போது சிரிஞ்சு வந்து நம்ம என்ன சிரிஞ்சு யூஸ் பண்ணுறோன்னா லியூவர் காக் 2 ml சிரிஞ்சு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், 27 காஜ் நீடில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு நீடில் வந்து நீடிலோட ஓப்பன் வந்து எப்பயுமே வந்து சைடு வெண்டடாக இருக்கும். சைடு வெண்டட் என்னென்னா அந்த ரூட் கெனாலோட வாலில் போயிட்டு டச் ஆகிருக்கும், அந்த டச் ஆனதுலேருந்து நமக்கு லிக்விட் வந்துட்டு ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? இப்போது நீடில் வந்துட்டு சைடு வெண்டடாக இருந்துச்சுன்னா 1 mm ஷார்ட் ஆஃப் தி அப்பெக்ஸ் வந்து இருக்கணும். இதுவே நீடில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா 3 mm ஷார்ட் ஆஃப் த அப்பெக்ஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு லிக்விட் வந்துட்டு இஸ் ரிலீஸ்ட் வித் ஸ்லோ ஆர் நோ ப்ரெஷர். அதாவது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ரிலீஸ் பண்ணணும். நம்ம ஃபோர்ஸாக ரிலீஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து பெரிய லீஜனை போயிட்டு வந்து ரீச் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஸ்லோவாக தான் வந்துட்டு
சொல்யூஷனை வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாசிவ்லி இன்சர்ட் த நீடில். ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீடில் வந்து பாசிவாக தான் இன்சர்ட் பண்ணணும். அதாவது கெனால்குள்ளே வந்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு வரணும். ஸோ இதுதான் வந்துட்டு சோடியம் ஹைப்போக்ளோரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.